வசிப்பதற்கே தங்களுக்கு வீடு இல்லாமல் தவித்து வரும் நிலையில் கோடிக்கணக்கில் செலவு செய்து விளையாட்டு தளம், பூங்கா, உடற்பயிற்சி கூடம் கட்டுவது முறையா என சென்னை கண்ணப்பர் திடலில் வசித்து வரும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புறா கூண்டுகளைப் போல உள்ள அறைகளில் வசித்து வரும் மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடல் வரிகளுக்கேற்ப சென்னையில் பல இடங்களில் குடிசைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஒரு சிலருக்கோ அந்த குடிசை வீடுகள் கூட இல்லாத நிலை காணப்படுகிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் ரயில் நிலையம் அருகே சாலையில் வசித்து வந்த 115 கூலி தொழிலாளர்களின் குடும்பங்கள் சென்னை பெரியமேட்டில் உள்ள கண்ணப்பர் திடலில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டனர். இந்த கட்டிடம் சுமார் 2000 சதுர அடியில் 2 தளங்கள் கொண்டுள்ள நிலையில் அதில் 115 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் யாருக்கும் அறை என்பது இல்லாத நிலையில் அங்கு வசித்தவர்களே தகரங்கள், அட்டைகளை கொண்டு சிறிய சிறிய அறைகளாக உருவாக்கி கொண்டுள்ளனர். 3 அடிக்கு 4 அடி மட்டுமே உள்ள அறைகளில் உட்காரக்கூட முடியாது என்ற நிலையில் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். வாழ்வதற்கே வழியில்லாமல் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட இவர்களிடம் வீடு வழங்க லட்சக்கணக்கில் பணம் கேட்கப்படுவதுதான் வேதனையின் உச்சம். மாநகராட்சி கட்டிடத்தில் அறைகள் இல்லாததால் தாங்களே சிறிய இடத்தில் குடிசை போட்டுக் கொண்டும் வெட்ட வெளியில் தங்களது பொருட்களை வைத்துக் கொண்டும் பல இன்னல்களுக்கிடையே வசித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் தங்களுக்கு எம்பிக்களோ, எம்எல்ஏக்களோ, கவுன்சிலர்களோ எந்த உதவியும் செய்யவில்லை என குமுறுகின்றனர். இங்க ஒரு தவளை இடம் தான். அந்த இடத்துல 7 குடும்பம் இல்லை 6 குடும்பம் இருக்கிறோம். அங்கேயே பாத்ரூம் போயின்னு, அங்கேயே சாப்பிட்டுக்கின்னு, அங்கேயே குளிச்சுக்கின்னு, அங்கேயே துணி மாற்றின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாய்லெட்டில் வெளியே தான் போகணும். இப்போ இந்த பாத்ரூம் இடின்றாங்க. பப்ளிக் பாத்ரூம் தான் எங்களுக்கு. இங்கே உள்ளே பாத்ரூம் கிடையாது, குளிக்கிறதுக்கு வசதி கிடையாது. சாப்பிடலாம், தூங்கலாம்னாக்கா ஒரு 10 பேர் படுக்க முடியாது, ஒரு 5 பேர் படுக்க முடியாது, 3 பேர் படுக்கலாம் ஒரு ரூமில். வீடு தர ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் தர அப்படின்னாங்க. இத்தனை வருஷம் வரைக்கும் இன்னும் வீடு தரல. பணம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 4.5 லட்சம் கேட்டாங்க, அப்புறம் 2 லட்சம் கேட்டாங்க, இப்போ 1.5 லட்சத்துக்கு வந்துக்கிறாங்க. எங்களால் பணம் கட்ட முடியாது. எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். உச்ச வருமானக்காரங்க பணம் 1 லட்ச ரூபாய் கட்டுன்றாங்க. எங்களால் முடியாது. நாங்கள் சில பேருங்க பிச்சை எடுக்க போகிறோம், சில பேர் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவாங்க, சில பேர் வீட்டு வேலைக்கு போவாங்க. எங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி செய்யணும்னா செய்யலாம். ஆனால் இது வரல எங்களை யாரும் பார்க்கல. இந்த எம்எல்ஏ சுத்தமாக எங்களை பார்க்கறது கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும் எவ்வளோ செய்கிறாரு, எங்களுக்கு ஒரு வீடை கொடுக்க மாட்டேன்றாரு. எவ்வளோ பணம், எவ்வளோ கோடிக்கு செலவு பண்ணுறாரு. எங்களுக்கு இந்த இடத்த பார்த்து ஏன்னா ஒரு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும். வசிப்பதற்கு வீடு இல்லாமல் தவித்து வரும் தங்களை புறா கூண்டுகளை போன்ற சிறிய அறைக்குள் தங்க வைத்து விட்டு 6.5 கோடி ரூபாய் செலவில் விளையாட்டு திடலையும் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் அதிநவீன பூங்காவையும் விளம்பர திமுக அரசு உருவாக்கி வருவது வேதனை அளிப்பதாக அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். வீடு இல்லாமல் சாலையில் இறங்கி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய தங்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்காமல் கவுன்சிலர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதாயத்திற்காக கோடி கோடியாய் செலவு செய்வது ஏன் என கேள்வி எழுப்புகின்றனர் கண்ணப்பர் திடல் மக்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார்.